சுபாஷ் சுபாஷ் அந்த குச்சியை விட்ட தட்டு மாட்டிட்டு இருக்கா? ஐயா 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 நீ வரணும் கீழே போங்க வாங்க. அது விட்டா கொஞ்ச நேரத்தில் அதே சரியாயிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெயில சரியாயிடும். அது ப்ரோ ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்தா ப்ரோ. கீழே கீழே வா. அது கூட்டத்தை விட்டுறலாமா? போயிடும் போயிடும். மேலேருந்து கீழே வந்துருக்குப்பா. அங்கே பாருங்க திரும்ப விட்டாது. நம்ம கை மாதிரியே இருக்குதுப்பா. பாருங்க நம்ம அதோட இது ஐயா தள்ளி ஒன்றும் வருதுங்க. நான் தாங்க அது நீங்களா? அது நானு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை ஏங்க தண்ணியில் தான் எவ்வளோ நேரம் கடந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் வாமா ஏதாவது வேணும் சூடா. இந்த பாறை நல்லா சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த பாறை விட அந்த பாறை நல்லா சூடாக இருக்குல்ல. கையெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குடா. ஆனால் நடுக்குது. நான் பார்த்த ஒரு பாறை அடிச்சு அந்த மாதிரிடா. ஐயா அந்த அந்த ஐயா ஐயா அந்த அந்த ஐயா ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. கால் ஆனால் 2 காலையும் பாரு. ஒத்த கால் உடஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இல்லை கால் உடஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் அந்த பேப்பரில் இரு. கொஞ்ச நேரம் அப்படியே ஹீட் ஆகணும்ல. அந்த பாறை நல்லா ஹீட்டாக இருக்குது. அவர் ஃபுட்டு எடுத்தாலும் சொல்லியிருக்காங்க ப்ரோ. மேலே இருக்காங்கல்ல. கேட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் அதை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த பாறை தான் இல்லை. ரீல்ஸ் எடுக்கலான்னு இறங்கினேன். இல்லைன்னா இது தெரிஞ்சிருக்காது. ரொம்ப நேரமாக இருந்திருக்கு. ஐயா ஸ்டேஜ் இறக்குற ஸ்டேஜ் தான். அதோட உயிர் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சாரு. செம்ம புஷ்காவது பாருங்க. ஒன்றும் இல்லை ரொம்ப தைக்காதானே. குரங்கோட கால் கைக்க பார்க்கலாம். நான் கீரைக்கும் பயந்துட்டே நான் கிட்ட போல ப்ரோ. கடிக்கும். அது சீண்டுனா கடிக்கும். என்ன பண்ணாது. இல்லை ஒன்றும் இல்லை. அந்த நியூஸ் பேப்பர் அந்த பேப்பர் இதுக்கு மேலே போடுங்க. எதுவும் பண்ணலை. அமைதியாக இரு. நல்லபடியாக உங்கள் அம்மா அப்பா பார்க்க போகணுமா வேண்டாமா? இப்போ அமைதியாக இரு. அமைதியாக நான் ஒன்றும் பண்ணல. நான் ஒன்றும் பண்ணல. அமைதியாக இரு. உன் உடம்பை மட்டும்தான் சூடு பண்ணுறேன். ஓகேவா? உன்னை காப்பாற்றுறேன் நான். நான் எதுவும் பண்ணல. பயப்படாமல் அமைதியாக இரு. ஓகேவா? அமைதியாக இருக்கியா? முடிச்சு பாக்குதா? அமைதியாக இருக்கியா? ஓகே ஒத்திக்கிச்சு. ஓகே இருக்கலாம். இருக்கியா? சரி நான் என் கை எடுக்கல. கையை பிடிச்சிக்குது ப்ரோ. என்னை விடாதானே கையை பிடிச்சிக்குது. அவர் கையை பிடிச்சிக்கிச்சு. பாருங்க மிகப்பெரிய பாச பாராட்டம். அப்பான்னு சொல்ல போகுது. ஓகேவா? அதுக்கு தமிழ் தெரியாதான். பேசி முடிச்சிட்டியா? அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. ஓகேவா? கை சூடாக இருக்கலாம் உனக்கு. ஓகேவா? கால் இதோ வரேன். அடுத்து நான் காலுக்கு வரேன். பயப்படாத. உன்னை பார்த்து கட்ட. இப்போ தான் கண்ணை திறந்துருக்கு. இரு. பயப்படாத.
நண்பர்களே, இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து தான் இங்கே வந்து நின்றுருக்கோம். அந்த 2 மலைக்கு நடுவில், அதான் நடுவில். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஓகே ஐயா, நீங்கள் என்ன சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? வெறுந்தட்டு தட்டே இல்லையே. நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், அது வரல. எவ்வளோ சொன்னாங்க, அவங்களாம் அது வரலன்னா மாறிட்டாங்க. உங்களாம் மாற முடியல. மாற முடியல. சொன்ன சாப்பாடு வரணும். வரும் ஐயா. ஐயா பொறுமையா ஆந்திராவிலேருந்து லாரியை பிடிச்சுவாங்க. நாங்கள் கிளம்புறோம். எல்லாம் சாப்பிட்டாச்சுல. பைலட் இங்கே தான் இருக்காரு. பைலட் ஐயா, பைலட் நீங்கள் சாப்பிட்டீங்களா? பைலட் முடிஞ்சுங்க பாருங்க, தண்டு கிடங்க. அவ்வளோதான், அவர் சாப்பிட்டாரு. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் கடைசி சாப்பிடுவேன். நான் வேணும் எனக்கு. ஐயா பொறுமையாக சாப்பிட்டு லாரியை அவங்க மாதிரி விரிக்க பார்க்குற மாதிரி வீரா சாப்பிட்டே வீரா. ஓகேவா? சிக்கன் ரைஸை விட தோசை சாப்பிட்டு இருக்காங்க. சிக்கன் ரைஸ் தான் வேணும். 5 சிக்கன் ரைஸ், 5 சிக்கன் சொன்னாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 6 சிக்கன் ரைஸ், ஓகேவா? அப்புறம் 5, அப்புறம் லாஸ்ட்டாக 3 வந்துட்டாங்க. அப்புறம் 3, இப்போ 2, இப்போ ஒரு ரைஸ் தான். 2ங்கிறது 1 ஆகலாம் ஆகலாம், நம்ப முடியாது. அப்படி போயிட்டு இருக்கு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா எக் ரைஸ் தான் கேட்குறாரு. எக் ரைஸ் அது என்ன ஆச்சு? அது அவ்வளோதான். கேட்டவனுங்க அங்கே சிக்கனை காணும். சிக்கன் போட்டதுனால எக் வரும். அது அவ்வளோதான். ஐயா சங்கீத சோரங்கள் ஏதே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிட்டு தான் இருக்கு. எங்க இருக்கு? அது எனக்கு தெரியும். அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வச்சுக்க மாட்டேன். கடைசியா நீங்க சாப்பிட்டு கை கழுவி முடிச்சிட்டு பீடா போறதுக்கு அப்புறம் தான் அவர் மூஞ்சி அடி ஒரு மாறிடுச்சு பாருங்க. ஐயா ஏன் ஃபீல் பண்றீங்க? எனக்கு வரலடா, எனக்கு கோவம்டா. எனக்கு என் மேல எனக்கு வரும்டா. ஆர்டர் பண்ற வந்துச்சு, சோறு கூட அப்படியே அங்க போயிட்டு ஃபீல் பண்றாரு. சரி ஐயா விடுங்க, ஃபீல் பண்ணாங்க. வரும் அடுத்தவங்களுக்கு போடுறாங்க, அடுத்து போடுவாங்க. கூட வச்சு போடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டாரு, அடுப்பே ஆஃப் ஆயிட்டு. ஐயா 2 வீக்ஸா தாங்க, மனசே வரையிலங்க. பிளேட்டு ஃபுல்லா வரும். அண்ணா அந்த பிளேட் வேணாம். பைலட் ஐயா, இந்த வேலையே வேணாம் எனக்கு. பசிக்கல ஐயா. ஐயா பசிக்கல உங்களுக்கு? பாதி பசி தீர்த்து கட்டியதான் அப்படி பார்த்து அதை ரோடியும் சோறு பண்றியா? சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கும். ஐயா சிக்கன் ரைஸ் வந்துருச்சுங்கய்யா. சந்தோஷம். என்ன இது? ரொம்ப பெருமையா இருக்கு கிடைச்சதுல. நினைச்சு கூட பார்க்கல. அழுது கண்ணீர் அப்படியே தாரதாரே ஓடிச்சு. காலில் நடந்து கிடக்கு பாருங்க, அவ்வளோ தண்ணி. கண்ணீர் கடைச்சி ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க. வெறிக்க சாப்பிடுங்க. ரைஸ் நல்லா இருக்கு. சிக்கன் ரைஸ் கண்டிப்பா வந்து ஆந்திரா வந்தீங்கன்னா அண்ணங்களை சாப்பிடுங்க. அண்ணங்க சரவணா கூட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க, தனியா வாங்க. சிக்கன் ரைஸ் தான் அந்த டேபிள் மாத்துருவேன். ஆமா, எக் ரைஸா தான் நடக்க போகுது பாருங்க. 1 million zillion jillion dillion cotillion times later. இந்த கல்யாண வீட்டில் ஒருத்தன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சாப்பிட தெரியுமா? அந்த மாதிரி இந்த மனுஷன் வந்து லாஸ்ட்டாக உட்காந்து சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். எல்லாம் கரெக்டாக போட்டிக்கல. சிக்கன் ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு. ஐயா அது என்னமோ ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று வரும். எல்லாரையும் சாப்பிட்டு வச்சு அழகு பாக்குறது. இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. ஐயா பொறுமையாக சாப்பிடுங்க. ஐயா பொறுமையாக சாப்பிடுங்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.
வரட்டா மாமே.